ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்காக என்ன பந்தக்கால் நடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அது நானே இன்றைக்கி தான் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதே இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பந்தக்காலுக்கு ஃபஸ்ட்டு இந்த குங்குமம், மஞ்சள், சந்தனம் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நெல் எடுத்து வைக்கிறாங்க. அந்த படி நிறைய நெல் எடுக்கிறாங்க. அப்புறம் வாழைப்பழம், ஸ்வீட்டு, தேங்காய், குத்து விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து சாம்பிராணி திரி காட்டுறாங்க. எனக்கு இது இன்றைக்கி தான் புதுசாக இருக்குது. நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அப்புறம் தேங்காயெல்லாம் உடச்சி என்னமோ பூஜை பண்ணாங்க. சாம்பிராணி பொடி போட்டு இது காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வீடுங்கிறனால அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் தான் இந்த பந்தக்கால் வைக்கிறாங்களாம். வீட்டுக்கு வெளியே வைக்க முடியாது இல்லையா, அதனால வைக்கிறாங்க. இப்போ 5 பேர் சேர்ந்து அந்த பந்தக்கால் அந்த பக்கெட்டுக்குள்ளே வச்சு வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா, மாமா, சித்தப்பா, அவங்க கூட பிறந்த அண்ணன், அப்புறம் இன்னொருத்தவங்க. அது அவங்க சித்தப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் 5 பேர் சேர்ந்து வச்சாங்க. இனி மண் போட்டு ஃபில் பண்ணுறாங்க, அந்த பந்தக்கால் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. அது பந்தக்காலுக்கு மேலே பார்த்திங்கன்னா மா இலை, பூவு, அப்புறம் மஞ்சள் எல்லாம் கட்டி வச்சாங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நிறைய மண் கொட்டுறாங்க. தண்ணி ஊற்றி அதை டைட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த பொண்ணோட அப்பா, இதுதான் கல்யாண பொண்ணு. அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க. திருப்பி அதுக்கு வந்து சாம்பிராணி பொடி போட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் கீழே உள்ள அந்த வாழையில வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கற்பூரம் வச்சு கற்பூரம் காட்டுறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிலவங்க கொலவசத்தெல்லாம் போட்டாங்க. இது பொண்ணோட அப்பா, அப்புறம் ஒரு மாமா, அப்படியே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த பந்தக்காலுக்கு கற்பூரம் காமிச்சாங்க. அப்புறம் எல்லோரும் நல்லா வேண்டிக்கிட்டாங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக வந்து பண்ணாங்க. அப்புறம் நவதானியம் போடுறாங்க. அந்த பந்தக்காலை சுற்றி எல்லோரும் நவதானியம் போட்டாங்க. அப்புறம் வாழைப்பழம் கட் பண்ணி போட்டாங்க. அப்புறம் ஒரு பாக்கெட் பால் வேறு ஊற்றுனாங்க. இவ்வளோதான். அது இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் மதியம் சாப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். மாறி மாறி பூஜை பண்ணாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? இப்படி தான் பண்ணுவாங்களா, இல்லை இதில் வித்தியாசமாக எப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.